வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மக்களை சந்திக்கவும் என்ற தனது முயற்சியின் அடுத்த கட்டமாக ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மக்களை டிவிகே தலைவர் மற்றும் நடிகரான விஜய் சந்திக்க உள்ளார். சென்னையின் புறநகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெறும் இந்த நிகழ்வில் 35க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் உட்பட கிட்டத்தட்ட 1500 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் போது பங்கேற்பாளர்கள் தங்கள் கவலைகளை நேரடியாக விஜயிடம் தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆதாரங்களின்படி இந்த உரையாடல் அடிமட்ட ஈடுபாட்டை வலுப்படுத்தவும் குடியிருப்பாளர்கள் தங்கள் குறைகளை கூற ஒரு தளத்தை வழங்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற காவல்துறையினரால் நடத்தப்படும் சிறப்பு கூட்ட மேலாண்மை பயிற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ள டிவிகே தன்னார்வலர்கள் பிரிவின் உறுப்பினர்களிடமும் விஜய் உரையாற்றுவார். சென்னையை தளமாக கொண்ட ஒரு தனியார் கல்லூரியில் ஒவ்வொரு நாளும் சுமார் 100 தன்னார்வலர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இது காவல் ஆட்சேர்ப்பில் பயன்படுத்தப்படும் அளவுகோல்களின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. முதல் கட்டம் முடிந்ததும் மாவட்ட அளவிலான பயிற்சி முகாம்களை ஏற்பாடு செய்ய கட்சி திட்டமிட்டுள்ளது. முன்னர் விஜயின் நிகழ்வுகளை கையாண்ட குழுக்கள் பெரிய பொதுக்கூட்டங்களை நிர்வகிப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்து மற்றவர்களுக்கு விளக்கமளிக்கும். டிசம்பர் முதல் வாரத்தில் சேலம் நிகழ்ச்சிக்கு காவல்துறை ஒப்புதல் கிடைத்ததும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த டிவிகே குழுக்கள், குறிப்பாக முந்தைய பேரணிகளை ஏற்பாடு செய்வதில் அனுபவம் வாய்ந்தவர்கள், அந்த இடத்தை ஆய்வு செய்வார்கள். சீரான கூட்ட நெரிசலை திட்டமிடுவதிலும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்வதிலும் அவர்களின் கவனம் இருக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி பிரச்சாரத்திற்கு சேலம் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்தபோது விஜய் ஏமாற்றமடைந்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த தேதி அவருக்கு தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது. இது அவரது 1992ஆம் ஆண்டு அறிமுகமான நாளைய தீர்ப்பு வெளியானதை குறிக்கிறது. இந்த நிகழ்வுக்கான மாற்று தேதிகளை கட்சி இப்போது பரிசீலித்து வருகிறது. இதற்கிடையில் விஜய் பங்கேற்கும் எந்தவொரு எதிர்கால பொதுக்கூட்டமோ அல்லது பிரச்சாரமோ குறைந்தது 4 வாரங்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்று சேலம் காவல்துறை கட்சிக்கு தெரிவித்துள்ளது. கரூருக்கு பிந்தைய பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்ப சரியான கூட்டக் கட்டுப்பாடு, போக்குவரத்து மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு திட்டமிடலை உறுதி செய்வதற்கு இந்த அறிவிப்பு காலம் அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.